வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம திரும்பி பார்க்கணும். ஏன்னா நம்முடைய அற்புதங்கள் சில சமயத்தில் முன்னாடி இருக்காது. Our miracles may not be ahead, but our miracles could have come from behind. திரும்பி பார்க்கணும். எங்கேருந்து வந்தோம், எப்படி நம்முடைய சக்ஸஸ் வந்துச்சு, யார் நம்மளை நடத்தினா, நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்த விதங்கள், அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த நற்காரியங்கள் திரும்பி பார்க்கணும். நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. சின்ன வயசில் எப்படி தரையில் உட்காந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டாங்கன்றதை மறந்துடுறாங்க. சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதை மறந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பழசை மறந்துடுறாங்க. வயதான பெற்றோரை தனியாக தவிக்க விட்டுடுறாங்க. அப்புறம் அவங்க வளர்த்த அல்லது கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறந்துடுறாங்க. நிறைய பேர் திரும்பி பார்க்குறதே இல்லை தெரியுமா. ஒரு லெவல் வந்த உடனே ஃப்ரண்ட்டு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது, பின்னாடி திரும்பி பார்க்குறதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பக்கத்திலேயே நிற்கிறார். ஆனால் எப்போ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். கல்லறை அண்டையிலே 3ஆம் நாள் மகதலேனா மரியாள் வந்து அவள் அந்த கல்லறையில் இயேசுவுக்கு நலத தைலத்தை போடலான்னு சொல்லி வந்து பார்த்தா அவருடைய சரீரம் அங்கே இல்லை. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் பின்னாடி இயேசு வந்து நிற்கிறார். அவள் திரும்பி பார்த்து அவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் உணராமல் தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை எங்க வச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்திருக்கிறவர் இயேசு. ஆனா இந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. நிறைய நேரத்துல நம்முடைய அற்புதம் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. கடவுள் நமக்கு கொடுக்கிற அற்புதம் நமக்கு பின்னாடியே நிக்குது, திரும்பி பார்க்கறது இல்லை. திரும்பி பார்த்தாலும் அவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த அற்புதத்தை நம்ம புரியறதில்லை. ஏன்னா நம்முடைய பயம் கண்ணை மறைச்சிருது. எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? திரும்பி பார். உங்க அம்மாவுக்கு உங்களை எப்படி கொடுத்தார் ஆண்டவர், உங்களுக்கும் செய்வார். திரும்பி பாருங்க. கடன்ல இருந்து எப்படி வந்தேன், திரும்பி பாருங்க முன்னாடி எப்படி வந்தீங்க. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அதே மாதிரி கடவுள் மறுபடியும் செய்வார். எப்படி என்னுடைய இந்த பிரச்சனையை தாண்டுவேன், ஏற்கனவே செய்தவர் மறுபடியும் செய்வார். திரும்பி பாருங்க பிரதர், உங்களுடைய சொல்யூஷன் அங்க இருக்குது. ஆகார் என்கிற பெண், அவளுக்கு குழந்தை மரிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணீர் இல்லை, வேதனையோடு ஆண்டவர்கிட்ட கதறுகிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், திரும்பி பாரு, உன் பக்கத்திலேயே தான் தண்ணி இருக்குது, துறவு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய சொல்யூஷன் உங்க பக்கத்திலேயே இருக்குது, திரும்பி பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க, அது கேன் பிகம் a mighty business solution. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, அதுல கடவுள் உங்களுக்கு சொன்னார். ஒரு ஐடியா, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு, அதை எங்கேயோ ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்கிறீங்க. Go and search for it. திரும்பி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை வரும். திரும்பி பாருங்க, உங்க பெற்றோர் உங்களை எப்படி வளர்த்தாங்க, அவங்கள மதிக்க கத்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. கடவுள் நிச்சயமா உங்கள் பேரில் திரும்பி பார்ப்பார், உங்களை திரும்பி பார்ப்பார். நீங்க நன்மை செய்யும் போது அவர் திரும்பி பார்ப்பார். மற்றவங்களுக்கு நீங்க உதவும் போது அவர் திரும்பி பார்ப்பார். இன்றைக்கு அவர் உங்களை திரும்பி பார்ப்பார். நீங்களும் திரும்பி பாருங்க. God bless you. Turn around and see your blessing is waiting.